நண்பர்களே, முருகப்பெருமான் பத்தின ஒரு கதையை கேட்போமா? முருகர் போரின் கடவுளாவார். வேல்முருகன் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு சிறிய பையனாக இருந்தபோது ஒரு காட்டுப் பகுதியில் விளையாடிட்டு இருந்தார். அங்கு ஒரு அழகான மயில பார்த்தார். அது காயமடைந்து பாவமா இருந்தது. முருகருக்கு மயில் மேல ஒரே கருணை. அவர் மயிலுக்கு தினமும் பழங்கள் கொடுத்தாரு. அது இறகுகளை சுத்தம் செஞ்சாரு. ஆறுதலா தடவி கொடுத்தாரு. கொஞ்ச நாள்ல மயில் குணமடைஞ்சது. மயிலும் முருகரும் நட்ப தொடர்ந்தாங்க. முருகர் பெரியவனான போது ஒரு வலிமையான போர் வீரர் ஆனார். அப்பொழுதும் அவர் மயில மறக்கல. போரிலிருந்து திரும்பினதும் மயில தேடி போயே அதோட விளையாடுவார். ஒரு நாள் சூரபத்மன் அப்படிங்கிற அசுரனோடு போரிடும்படியா இருந்தது. போரு கடுமையாகவும் நீண்டதாகவும் இருந்தது. வேல்முருகன் தோத்துடுவாரோன்னு இருந்தபோது அங்கு வானத்துல ஒரு அதிசயம் நடந்தது. அங்க நம்ம மயில் தோன்றி மேல ஒசர பறந்து ஒரே கூச்சலோட சுத்தி சுத்தி வந்தது. அத பார்த்த சூரபத்மனோட கவனம் திசை திரும்பிச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முருகர் போரில வென்றாரு. அன்னியிலிருந்து மயில் முருகனுக்கு வெற்றிக்கும் பாதுகாப்புக்கும் அடையாளம் ஆகிட்டது. நண்பர்களே, கருணையோட இருந்தா நல்ல நட்பு கிடைச்சு எந்த தடையும் வெல்லலாம், இல்லையா?